அன்புக்குரிய சகோதரர்களே, உள்ளத்துக்கு ஒரு மனிதன் கொடுக்கிற தண்டனை இருக்கிறது, உள்ளத்துக்கு ஒரு மனிதன் செய்கிற அநியாயம் இருக்கிறது. இந்த அநியாயம் என்பது அந்த மனிதனை சொர்க்கத்தின்பால் கொண்டு செல்லாது, சொர்க்கத்தின்பால் கொண்டு செல்லாது, நரகத்தை நோக்கித்தான் கொண்டு செல்லும். முதலாவது ஒரு மனிதன் தனது உள்ளத்துக்கு செய்கிற மிகப்பெரிய அநியாயம் என்னவென்றால், அல்லாஹ் அவனுக்கு கொடுத்திருக்கிற ஈமானை பற்றி எந்த அக்கறையும் இல்லாமல் வாழ்வது. அல்லாஹ் தந்திருக்கிறான் ஈமான், நான் அல்லாஹ்வை நம்பி இருக்கிறேன், அல்லாஹ் அவனை மட்டும்தான் வணங்க வேண்டும், அவனை அன்றி நாங்கள் யாரையும் வணங்கக்கூடாது, அல்லாஹ் தனித்தவன், இணை துணையற்றவன், அவனைத்தான் நாங்கள் வணங்கணும், அவன் எனக்கு உதவி செய்வான், நான் அவனை வணங்குகிறேன். இப்படி பல்வேறு கோணங்களில் நான் அல்லாஹ்வை விளங்கி இருக்கிறேன், நம்பி இருக்கிறேன். இந்த ஈமான் உள்ளத்தில் இருக்கிறது. இந்த ஈமானை கூட்டிக் கொள்வதற்கான, இந்த ஈமானை பாதுகாப்பதற்கான முயற்சியில் ஈடுபடாமல் ஈமான் குறைய குறைய குறைய, ஈமான்ல ஒரு தொய்வு நிலை ஏற்பட ஏற்பட, ஈமான் பலவீனம் அடைய அடைய நீங்க பார்த்து கொண்டு இருப்பது என்பது நீங்கள் உங்கள் உள்ளத்துக்கு கொடுக்கிற தண்டனை. காலில் புண்ணு வந்துருச்சு, அது பரவாயில்லை, அப்படியே பெருசாகி அழுவி கால் வெட்டினாலும் பரவாயில்லைன்னு ஒருவர் இருந்தால் அவர் நாங்கள் யாருன்னு சொல்லுவோம்? மூளை சரியில்லாதவர், புத்தி சுகம் இல்லாதவர், புத்தி இல்லாதவர் சொல்லுவோம். அப்ப எனவே இப்படி ஒரு மனிதன் தனது உடம்புக்கு கொடுக்கிற கவனத்தை அவன் உள்ளத்துக்கு கொடுக்கவில்லை என்றால் அவனுடைய உள்ளத்தில் ஷிர்க், இணை வைப்பு வரும். அல்லாஹ் அல்லாத தெய்வங்களிடம் கேட்பது, பிரார்த்திப்பது, அல்லாஹ் அல்லாதவைகளிடம் நாடி செல்வது, அல்லாஹ் அல்லாதவைகளுக்காக சஜிதா செய்வது, அல்லாஹ் அல்லாதவைகளுக்காக அறுத்து பலியிடுவது என்று செய்கிறது ஷிர்க்கு, பாவம் என்பதை தாண்டி அது அவனது உள்ளத்துக்கு கொடுக்கிற தண்டனை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்? அல்லாஹ்வுடைய ஈமானோடு இருக்கிற உள்ளங்களுக்குத்தான் அல்லாஹ் ஒரு அமைதியை போடுவானே தவிர, இணை வைப்போடு இருக்கிற, அநியாயத்தோடு இருக்கிற உள்ளங்களுக்கு அல்லாஹு தஆலா நிம்மதியை கொடுக்க மாட்டான். சந்தோஷம் வேறு, நிம்மதி வேறு. சந்தோஷம் எல்லாருக்கும் இருக்கும், ஆனால் நிம்மதி என்பது அல்லாஹ்வை நினைக்கிற மக்களுக்கு மட்டும்தான் இருக்கும். அது அல்லாஹு தஆலா வாக்குறுதியாக சொல்கிறான், நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு மனிதன் உள்ளத்துக்கு கொடுக்கிற தண்டனை அவன் ஈமானை அது பறிபோவதை பற்றி கவனமில்லாமல் இருப்பது. சில பொழுது அல்லாஹு தஆலா இவனது பாவங்கள், இவனது குற்றங்குறைகள், தவறுகள் அப்படியே போக வச்சு அல்லாஹ்வுடைய ஈமானையும் பறித்து விடுவான். அது காரணி நாங்க தான், அது காரணி நாங்க தான். இப்ப யாராவது ஒரு மனிதன் அல்லாஹ் விட்டு தூரமாக 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 அல்லாஹ் அல்லாத தெய்வங்களை நோக்கி செல்ல செல்ல, அல்லாஹ் அல்லாதவர்களிடம் பிரார்த்திக்க பிரார்த்திக்க அல்லாஹ்வோட அன்பு வருமா, கோபம் வருமா? அல்லாஹ்வோட அன்பு வராது, அல்லாஹ்வோட கோபம் தான் வரும். நாங்கள் ஒவ்வொரு தொழுகையிலும் அல்லாஹ்விடம் சொல்கிறோம், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன்.